ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாஃப் அகாடமியோட டெஸ்ட் நம்பர் 6 அதில் வந்து நமக்கு ஐஎன்எம்மில் கொடுத்துருக்கிறது படிச்சிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற லெசன் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன் ஐஎன்எம் சிலபஸில். ஸோ அதில் காந்தி அவர்கள் பற்றி நமக்கு பிறந்ததுலேருந்து அவருடைய சத்தியகிரக போராட்டங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் இயர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ மறந்துடும் அப்படிங்கிறதுக்காக காந்தி அவரை பற்றி தான் லெசனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படியே காந்திய காலகட்டம் அப்படிங்கிறதா லெசன், காந்தியன் இயரா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும். நான் அப்படியே எல்லா இதையுமே எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், காந்தி பிறந்தது. ஸோ அவர் தென்னாப்பிரிக்கா வந்து சட்டம் பயில்வதற்கு போயிருப்பார். அதுக்கப்புறம் இந்த ஃபீனிக்ஸ் குடியிருப்பு, டால்ஸ்டாய் பண்ணை எல்லாமே எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 1918, கேதார் சத்தியாகிரகம் ஆல்சோ 1918, ரவுலட் சட்டம் வந்து 1919. ஓகேவா. ஸோ அது எல்லாமே வந்து இயர் மட்டும் தான் நோட் பண்ணியிருப்பேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் நான் வந்து நோட் பண்ணலை. ஓகேவா. ஸோ இயர்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கில் நான் நிறைய டைம் படிச்சிருக்கேன். ஸோ இருந்தாலும் நம்ம இயர் வைஸ் வந்து தனியாக நோட் பண்ணி வைக்கும்பொழுது நமக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா. நீங்கள் எல்லாருமே என்ன படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில். ஓகேவா.